எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? ஆப்ஷன் ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் 1858. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் 1909. மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் 1919. மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் 1935. அடுத்து மூன்றாவது கேள்வி, தவறான இணையை அடையாளம் காண்க. இதில் தவறான இணை 2 மற்றும் 4, அதாவது ஆப்ஷன் பி. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் சரி, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி சரி. அடுத்து, உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? நெதர்லாந்து. ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது? ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நியூயார்க். விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது? விஜயநகர அரசின் அரசு முத்திரை ஆப்ஷன் சி, பன்றி, வராகம். கோரா சானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? அமீர் குஸ்ரு. எட்டாவது கேள்வி, புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? தான்சேன் அக்பர் அவையில் இருந்தார். அடுத்து, 10வது ஐந்தாண்டு திட்டம் காலகட்டம் எப்போ? 2002 2007 வரை. முன்னுரிமை வழங்கப்பட்டது எதற்காக? ஆப்ஷன் ஏ, வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர். அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1748. ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி ஹரிஸ் என அழைக்கப்பட்டார்? இதுக்கு சரியான விடை படைத்துறை. ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் படைத்துறையின் அமைச்சர் திவானி ஹரிஸ் என அழைக்கப்பட்டார். எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? கிபி 1713. பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1347. அடுத்து,
சத்ரபதி சிவாஜி பிறந்த வருடம் 1627. அடுத்து, ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. பண்டித ஜவஹர்லால் நேரு. விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது? விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது? மகாநவமி. மகாநவமி. அடிமையின் அடிமை என்றழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? இல்துமிஸ். இல்துமிஸ். விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிகோலியவர்கள். விஜயநகரம் மற்றும் அரசை விஜயநகர அரசை நிறுவ அடிகோலியவர்கள். ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் அல்புகர்க். அல்புகர்க். அவுரங்கசீப்பை குறித்த கீழ்க்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். சரி. 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. சரி. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 3 மட்டும் சரி. 4வது தவறு. அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் என்பது தவறு. ஏன்னா தேக் பகதூர் சிங்கை இவர் கொன்றார் அவுரங்கசீப். அதனால் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்க்கவில்லை. அடுத்து, மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர். மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் மக்களி கோசலா. மக்களி கோசலா. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? பின்வருவனவற்றில் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.